வாங்க அன்பு கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நவம்பர் 27 முதல் டிசம்பர் 3 வரை வாரத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். கன்னியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக புதன் பகவான் காணப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த கன்னிராசியை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் என்று நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் இந்த வாரத்திற்கான கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு லாபஸ்தானத்தில் குரு வக்கிரமாக, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள வேளையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கான பொது பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சுக்கிரன் உங்களுக்கு வரப்போகிறார். சுக்கிரன் வரவால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான வீடு செல்வங்கள் எல்லா வகையான முன்னேற்றங்களும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன் வார பலன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரத்து எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் தீர்வோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம், நன்மைகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். தொழில் வியாபாரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள், தொய்வு எல்லாமே நீங்க போது. இப்படி பிரச்சனைகள், தொய்வு எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வியாபாரம் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்க போது. சூடு பிடித்து உங்களுக்கு வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே போல் இதுவரை உங்கள் வியாபாரத்தில் இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் விருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த ஆர்டர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இந்த கால நேரத்தில் காணப்படுது. இப்படி எதிர்பார்த்த ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்பை இருந்ததை விட 2 மடங்கு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் உங்களோட செயல்திறன் அதிகமாக போகுது. இப்படி உங்கள் செயல்திறன் அதிகமாக இருந்தனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உயர் அதிகாரியோட அனுசரணை எல்லாம் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு நிறைய வெற்றிகளும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த ஒற்றுமையானது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான ஏற்றங்களையும் ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கு இது முக்கியமான காரணமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் மூலம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நிறைய பேரும் புகழும் பெருமைகளும் சேரும் அப்படின்னு சொல்லலாம். பேரும் புகழும் பெருமைகளும் இந்த கால நேரத்தில் சேர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் மன மகிழ்ச்சி அடைகிற விஷயங்கள் நிறையா நடக்க போகுது இந்த கால நேரத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வருகை. உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது முன்பை விட அதிகமாக இருக்க போது. உறவினர்கள் வருகை அதிகரிக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அதை சார்ந்த நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களுமே இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான பேச்சுக்கள், அதே போல் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு திருமணமோ இல்லை உங்கள் குடும்பத்தாரில் யாருக்கா திருமணமோ இருந்தால் அது பார்த்தீங்கன்னா கைகூடி வர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். வீடு வாங்குவது அல்லது பார்த்தீங்கன்னா வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பணவரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த பண வரத்தை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பொன் பொருள் நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாய்ப்புகள் ஏற்றங்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்க போது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை
இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தை இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் அப்படிங்கிறது பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள், எல்லா வகையான ஏற்றங்களும் வாழ்க்கையில் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. அடுத்து மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி பற்றிய கவலைகள் நீங்கும். கல்வி பற்றிய கவலைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடத்தை படிக்கிறதுல இந்த கால நேரத்தில் வேகத்தை காட்டுவீங்க. இப்படி வேகத்தை காட்டுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமான பாராட்டு கிடைக்கும்னு சொல்லலாம். இப்படி பாராட்டு கிடைக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மன மகிழ்ச்சியின் காரணமாக இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு படிப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் மதிப்பெண்ணை பெற்றுதறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஏற்றங்களையும் நன்மைகளையும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாவிஷ்ணுவின் அருள் தேவைப்படுது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை வணங்குங்க. மகாவிஷ்ணுவை வணங்குறது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோயிலில் பெருமாளை வணங்கினாலும் அதற்கான அருள் ஆசி உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நீங்க போகுது. எதிர்பார்ப்புகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எதிர்பார்ப்பை விட அதிகமான உங்களுக்கு பூர்த்தி செய்யும். அதாவது எதிர்பார்ப்பை விட நீங்கள் நிறைய முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணால் முக்கியமாக பெருமாளை வணங்க. பெருமாளை துளசி மாலை கொண்டு வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இப்படி ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான முன்னேற்றங்களை அடைய போகிறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்துட்டோம். இப்போ நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த உத்திரம் 2, 3, 4 பாதத்துக்கு இந்த கால நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது சிறப்பாக செய்வீங்க. பெரிய வேலையாக இருந்தாலும் சின்ன வேலையாக இருந்தாலும் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த நம்பிக்கையின் காரணமாக நீங்கள் பல்வேறு வகையான ஏற்றங்களையும் வெற்றிகளையும் இந்த கால நேரத்தில் பெறுவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகுது. இதுவரை இருந்த கஷ்டங்கள், தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் நீங்க போகுதுன்னு சொல்லலாம். அதே போல் ஒட்டுமொத்தமாக உங்கள் ராசிக்கு பொருளாதார நிலை அதிகமாக இருக்கிறதுனால இந்த கால நேரத்தில் உங்களுக்கும் பொருளாதாரம் மேம்பட போகுது. பொருளாதாரம் மேம்படுறது மட்டும் இல்லாமல் இந்த பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நம்பிக்கையானது உங்களுக்கு பல்வேறு வகையான ஏற்றங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட போறீங்க. இந்த சிறப்பான செயல்பாட்டை மேலும் நீங்கள் அதிகரிக்கணும் விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்க. பெருமாளோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் பெற அதிகமான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. அடுத்து நம்ம இங்கே பார்க்கக்கூடிய 2வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம். இந்த வாரம் தேவையற்ற மன சஞ்சலங்கள் எல்லாமே நீங்க போகுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லா மன சஞ்சலங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் மற்றவர்களோட அனுசரித்து செல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த கால நேரத்தில் நீங்கள் எளிதில் தவிர்க்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக போங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராமல் இந்த கால நேரத்தில் தடுக்க முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த கால நேரத்தில் கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கோபங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசரம் இப்போ இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கோபங்களை இந்த கால நேரத்தில் கட்டுப்படுத்தி வைங்க. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தரும் விஷயமா அமையப்போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண தேவைகள் இந்த கால நேரத்தில்
உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திடீர் பண தேவைகள் உருவானாலும் அந்த திடீர் பணத்துக்கான பணம் வரவு உங்களுக்கு இந்த கால நேரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒட்டுமொத்தமா உங்களுக்கு நன்மைகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கவில்ல. நீங்க கோபங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய காலம் நேரம். அதே போல மற்றவரோட கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய அவசியமும் இங்க இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 1, 2 பாதம். இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும். தொழில் வியாபாரம் இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஒரு அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும் விதமாகவும் ஏற்றம் தரும் விதமாகவும் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்க வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டியது இந்த கால நேரத்துல அவசியம். இந்த நிதானமான போக்கானது உங்கள் வாழ்க்கையில வெற்றிகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் விதமா அமைய போகுது. அதே போல எதிர்பார்த்த பணம் கைக்கு வருதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல தாமதங்கள் இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்துல அந்த தாமதங்கள் இருந்தாலும் வாரத்தோட முடிவு போக போகவோ வாரத்தோட பின்பகுதியில் அது எல்லாமே குறைந்து உங்களுக்கு வரவு பணவரத்து அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணாமோ யாரை பற்றியும் குறை சொல்லாமே இருங்க. அது உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா யாருடையும் வீண் விவாதங்களை செய்ய வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்களை செய்யாத இருக்கப்பயும் உங்களுக்கு நன்மைகளும் நல்லதும் அதிகமாக கிடைக்கும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே காணப்படுது. இதே போல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாமே நீங்க உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இதே போல பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில வெற்றிகள் பெற நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இதே போல நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.